வாழ்த்துக்கள். பாமன் சாமியின் பெயரால் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைய 24வது பொன்மயிற்கண்ணி மந்திர தமிழை பாட உள்ளோம். இது 24வது பாடல். பாருங்க, சாமி ராமநாதபுரம் ஸ்டைலில் பாடிப்பார். கட்டி கொள்வேன் எனவே கைப்பரிசம் இட்ட தூரை எட்டி பாராதிருப்பது என்னையோ புண்மையிலே. கைப்பரிசம், பரிசம்ன்றது நிச்சயதார்த்தம் பண்ணுறது. அப்போது இதில் பாருங்கள், கட்டி கொள்வேன் எனவே கைப்பரிசம் இட்ட தூரை எட்டி பாராதிருப்பது என்னையோ புண்மையிலே. இதுதான் பாட்டு. இந்த பாட்டை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். இதுக்கு ஒரு அருளாளரை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வர அருளாளரை பார்த்தீங்கன்னா பிரமிச்சிடுவீங்க. இது வரைக்கும் நாயன்மாரில் சொல்லிகிட்டு இருந்தேன். இதில் ஒரு அருளாளர் வரப்போகிறாரு. அந்த அருளாளருடைய விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன். அதில் அந்த கோயிலில் போய் அங்கே ஒரு சீட்டு எழுதி வைக்க சொல்லுவாங்க. ஒரு கோயிலே ஒரு டிக்கெட்டு கொடுப்பாங்க. டிக்கெட் கொடுத்து 3 கோரிக்கை நீங்கள் வைக்கலாம், இந்த மரத்தில் கட்டுக்கணுவாங்க. இந்த விருத்தாச்சலத்தில் குமாரத்தேவர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா சிதம்பரம் சாமிக்கு குரு. அதான் வேடிக்கை. திருப்பூர் சிதம்பரம் சாமிக்கு குருவானவர் விருத்தாச்சலம் குமாரத்தேவர். இதை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடணும். அந்த மாதிரி ஒரு ஞானி அந்த இடத்துல தவம் பண்ணின்னு இருக்கார். சமாதி இருக்குது. அங்கே ஒரு அற்புதமான ஒரு கோயில் இருக்குது. அந்த அம்பாள் அற்புதமான அம்பாள். அந்த கோயில் ஒரு நல்லா இருக்கும். யாருமே அதுக்கெல்லாம் ஜனங்க போக தெரியாமல் இருக்காங்க. அதனால் எப்படி இங்கே திருவண்ணாமலை முடிஞ்சு அப்படி விருத்தாச்சலம் போயிட்டு வரணும். அப்படி எங்கேயாவது போகும்போது அப்படி ஒரு 100 ட்ரிப் அடிக்கணும். 2-3 கோயில் போயிட்டு வரணும். அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா இந்த கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுடைய நமக்கு எத்தனையோ தேவைகள் இருக்குது. ஒரு சீட்டை எழுதி வச்சுட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக் நடக்குது. ஆனால் 2வது நீங்கள் போய் காணிக்கை செலுத்துறதோ 2வது போகிறதோ அது அவர் கூப்பிடணும் பொழுது அந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது. ஆனால் அந்த கோயில் வளருது இல்லைங்களா, அதெல்லாம் எப்படி பாருங்க. அது முன்னாடி அது அந்த ஞானி வர்றதுக்கு பிறகு நடக்குது. அந்த ஞானி எப்படி வராரு அந்த இடத்துக்கு, அதுதான் வேடிக்கை. அந்த ஞானின்றவர் எப்படி வர்றார்? குமாரத்தேவர் அப்படின்னு ஒருத்தர் வராரு. அவர் முதல் பிறவியில் சிவனை வழிபடுறார். எங்கே? ஸ்ரீசைலம் அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறோம். அன்றைக்கி வேறு பேர், அது பர்வதமலைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அவர் எழுதியிருக்கிறேன். அந்த இடத்துல ஒரு பேர் தவம் பண்ணுறார் காட்டில். அதே காட்டில் இன்னொரு பகுதியில் இன்னொரு ஞானி அவதார புருஷன் தவம் பண்ணுறார். 2 பேருமே அங்கே தவம் பண்ணுறாங்க. 2 பேருமே தவம் பண்ணும் பொழுது இறைவனை நோக்கி சிவபெருமான் வரார். உங்களுக்கு 2வது பிறவியில் மோட்சம் கொடுக்குறேன் அப்படிங்கிறப்பல சிவன் நிற்கின்னு கேட்குறார். என்ன வேணும் அப்படின்பொழுது இவர் குமாரத்தேவரை சொல்லார். உங்களுக்கு தெரியாதா இறைவனே, எனக்கு நீங்களே என்ன தோணுதோ கொடுங்க அப்படின்னுறாரு. சரி, நீ ராஜாவாகி துறவியாகி மோட்சத்துக்கு போ, ஞானியாகு அப்படின்னாரு. இன்னொருத்தர் வேறு அவருடைய ஆசைகளை கேட்குறாரு. அதில் அவர் முனியாயிடுன்றார், ஜடாமுனியாயிடுன்றார். 2 துறவி தவம் பண்ணுறாங்க. ஒருத்தர் ராஜாவாகிறாரு, ஞானியாகிறாரு, துறவியாகிறாரு, ஞானியாகிறாரு. ஒருத்தர் ஜடாமுனி ஆகிறாரு. ஐயோ வேண்டியிருந்தா சாமி இவ்வளோ சிவபெருமானே ஜடாமுனி ஆகிட்டீங்களே என்ன பண்ணுறதுன்னு பொழுது, என்னைக்கு குமாரத்தேவர் அப்படின்ற இந்த ஞானி உங்களை சந்திக்கிறாரோ அன்னைக்கு உங்களுக்கு மோட்சம் அப்படின்ட்டார். அது வரைக்கும் நீங்கள் ஜடாமுனியாக தான் அங்கே இருக்கணும். எந்த ஊரில்? விருத்தாச்சலத்தில் ஆத்தங்கரை ஓரத்தில். இதுதான் அவருடைய நிலை, ஒருத்தருடைய நிலை. இவர் இன்னொருத்தர் என்ன பண்ணார்? ஸ்ரீசைலத்தில் அங்கே ராஜாவாயிட்டார். கர்நாடகாவில் ராஜாவாகி நல்லா ஆட்சி பண்ணி நல்லா வரார். ஆனால் அவருக்கு துறவு மனம் வந்துடுது. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததுன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எதெல்லாம் நமக்கு தேவை, இது வேணும் அது வேணும் இது வேணும் எல்லாம் கட்டுப்படுத்தாமல் விட்டுக்கிட்டே இருங்க. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த இறைவனை மாற்றி விட்ருவார். டேக் டைவர்ஷன் தான்.
அந்த ஆசைகள்லாம் ஒரு சமயத்தில் போயிடும். அதெல்லாம் போகும்பொழுது இவர் என்ன பண்ணிடுறாரு, அடுத்து துறவுக்கு வந்துட்டார். துறவுக்கு போகலான்னு போய் எங்கே போனால் யாரை குருவை எடுத்துட்டா துறவுக்கு போகலாம் அப்படின்னு இவருக்கு ஒரு ராஜாக்கள் இல்லையா, அவங்களாம் அதை யோசிப்பாங்க. யார் நம்ம குருவாக எடுத்தால் நம்ம வந்து சரியாக போக முடியும் அப்படின்பொழுது கோயம்புத்தூரில் இருக்கவர், பேரூரில் இருக்கவர் சாந்தலிங்க அடிகளார், அவர் தான் நல்ல ஒரு நேர்மையான துறவி அப்படின்னு சொல்லி கேட்டு விவரம் தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட இவர் அந்த சீடனுக்குரிய பவியத்தில் போய் நிற்கிறார். அப்போது அவங்க சொல்கிறாங்க, இவர் மாதிரி ஒருத்தர் வராரு உங்கள்கிட்ட சீடராக சேர போகிறாராம் அப்படின்னும் பொழுது அவர் வந்து சாந்தலிங்க அடிகளார் வந்து இவனை பார்த்தா ராஜா கலையாக இருக்குது, இவன் போய் என்கிட்ட துறவி சீடராக வந்து இவன் என்ன சாமியாராக போகிறான், அது வேணாம் வேண்டாம் சில ரிஜெக்டடுறார். இல்லை சாமி பார்த்தா பக்தியாக இருக்கார், ஏதோ ஒரு சொல்லுங்கள் வேலை செய்யுது இந்த இந்த ஆசிரமத்தில் தொண்டு செஞ்சுன்னு இருக்கட்டும் இந்த ஆதீனத்தில் உங்கள் ஆதீனத்தில் அப்படின்னாங்க. சரி அப்படியா, சரி இந்த மாடுகளெல்லாம் புல் அறுத்துன்னு வரணும், போய் அறுத்துன்னு வராங்கல்ல அவங்க கூட சேர்த்து இவனை அனுப்பு அப்படிங்கிறார். இவர் என்ன பண்ணார், குமாரத்தேவர் ராஜாவாக இருந்தவர் இவங்களோட போய் அந்த அந்த குருநாதர் ஆகிய சாந்தலிங்க அடிகளார் மாடு அவங்க தொழுவத்தில் இருக்க மாடுகளுக்கு புல் அறுக்கிறதுக்கு போகிறார். அந்த புல் கூட அறுக்க தெரியலன்றது அப்போ தான் இவருக்கு புரியுது. ஏன்னா ராஜாவாக இருந்தவன் எங்கே புல் அறுக்க தெரியும், புல் அறுக்க தெரியாமல் கையை அறுத்துக்கிறாரு. இந்த கையில் பிடிச்சி இந்த கையில் இருக்கணும், அது வலது கையும் இடது கையுமே எனக்கு ஒழுங்காக வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. இது எல்லோரும் அவங்களாம் கூட இருக்கலாம் புல் அறுத்துன்னு கொடுக்குறாங்க. உடனே பார்க்குறாரு அவர், சரி இவன் இது கூட தகுதி இல்லையா, சரி என் சாப்பாடு மூட்டை தூக்கிட்டு வரட்டும், என் பின்னாடியே வரட்டும். அந்த காலத்தெல்லாம் ஹோட்டல்லாம் கிடையாது, குருக்கெல்லாம் ஒரு சில நியமங்கள் உண்டு, அந்தபடியே சாப்பாடு செய்வாங்க. அந்த சாப்பாடு எடுத்துன்னு வானோன்னு சாப்பாடு மூட்டையை எடுத்துக்கிட்டு அவர் பின்னாடியே போகிறார். குரு பின்னாடியே யார் போகிறது, சாந்தலிங்க அடிகளார் முன்னாடி போகிறாரு, பின்னாடி குமாரத்தேவர் சாப்பாடு மூட்டை எடுத்துன்னு போகிறாரு. இவருக்கு ஒரு மூட்டை அவருக்கு ஒரு மூட்டை எடுத்துன்னு போகணும். அப்படி எடுத்துன்னு போகும்பொழுது அதுவும் இவருக்கு அந்த வேகமாக நடக்க முடியல. அவர் துறவி தியானம்லாம் பண்ணுறாரு, அவர்கிட்ட சாதாரண போயின்னு இருக்காரு. இவர் சுகபோக வாழ்க்கையில் வாழ்ந்தவர் திடீர் துறவியாக வரும்போது இவரால் அவர் கூட ஈக்குவலாக போக முடியல. என்னப்பா மெதுவாக வரையே, ஏன் தாமதம் அப்படின்னு குரு கேட்குறார் சாந்தலிங்க அடிகளார். இவர் என்ன சொல்கிறாரு, சாமி அச்சுலிங்கம் ஒரு பக்கம், கடாயுதம் ஒரு பக்கம், அதனால் சுமை அதிகமாக இருக்குது, அதனால் நடக்க முடியல சாமின்னாரு. இந்த வார்த்தைகளை கேட்குறாரு. அப்போ இவன்கிட்ட ஞானம் இருக்குது, உடம்பு தான் ஸ்ட்ரென்த்து குறைவாக இருக்குது, ரைட், இவன் ஞானம் இருக்குது. அப்போ ஞானம் இருக்கிறவன் அவன் என்றைக்கு இருந்தாலும் வளர்ந்துருவான். சரி அப்படின்னா நீ இனிமேல் வந்து இங்கேருந்து கிளம்பி விருத்தாச்சலம் போயிடுவார். அதாவது எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குருவி கூட பறவைகள் கூட அதுக்கு இறக்க முளைச்சாச்சுன்னா கூட்டை விட்டு தள்ளி விட்டுடும். அது வந்து தள்ளி விட்ட உடனே வேறு வழிகளை பறந்தே ஆகணும். கூட்டை விட்டு தள்ளி விட்டு மேலேருந்து தள்ளி விட்டால் பறந்தே ஆகணும். பறக்க தெரிஞ்சோன்னே பறந்து போயிடும். இதுதான் ரகசியம். இறக்கை முளைக்கிற வரைக்கும் தான் அந்த பறவைகளோடு தான் கூட வச்சுக்கும். பாமன் சாமி ஞான வாகிட்டு இதே போல் எழுதுவார். நகரம் போல்வார் புகரில் குறவர்னு எழுதியிருப்பார். ஞாங்கிற எழுத்து இருக்கு இல்லைங்களா, அது பின்னாடி ஞி ஞீங்கு ஞூங்கே ஞேங்கை ngோ ngோ ngௌ இத்தனை எழுத்துக்களும் உபயோகமே இருக்காது தமிழில் எழுதியிருப்பார். நகரத்தின் வரிசையில் இருக்கக்கூடிய 12 எழுத்துக்களில் எந்த எழுத்துக்களுமே எந்த வார்த்தையை உபயோகப்படுத்தவே முடியாது. இங்கு மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கும். இருந்தாலும் 12 எழுத்து இருக்கும் தமிழில். இப்போ எழுதிப்பார், நகரம் அப்படிங்கிற வரிசையான எழுத்துக்கள் அதனுடைய இனம் காப்பாற்றி வச்சுன்னு இருக்கும், ஆனால் உபயோகமே இருக்காது. இது போல் உபயோகமில்லாததெல்லாம் புகரில் குறவர், குரு கூட இருக்கணும். அது தேர்ற வரைக்கும் ஃபெயில் ஆகிறோம். வாத்தியாரும் ஃபெயில் ஆகிறார். வாத்தியாரும் 1ஆம் கிளாஸு, பையனும் 1ஆம் கிளாஸு, வாத்தியார் 2ஆம் கிளாஸு, பையனும் 2ஆம் கிளாஸு. சரிங்களா, பாஸ் ஆனும் போயின்னே இருக்க போகிறான். நல்லா தேர்ச்சி பெற்றோம் போயிட்டே இருக்கணும், தேர்ச்சி பெறாதும் இருந்துகிட்டே இருக்கணும். வாத்தியார் நீங்கள் எத்தனை 30 வருஷம்னா அதே கிளாஸில் வாத்தியார் பாடம் நடத்தின்னு இருப்பார். ஒரு 20 வருஷம் கழிச்சு வாத்தியார் பாடம் நடத்தின்னு இருப்பார். அப்படி டியூஷன் எடுத்துன்னு இருப்பார். இதுதான் நடந்துன்னு இருக்கும். இதே போல தான் இதுலேயும் என்ன ஆகுதுன்னா,
நகரம் போல்வார் புகரில் குறவர் என்ற ஞான வாக்கியத்தின்படி அந்த தேர்ச்சி பெற்ற ஒருத்தரை குமாரத்தேவரை நீ விருத்தாச்சலம் போ. அவருக்கு ஞான திருஷ்டியில் தெரியுது சிவன் உத்தரவு விருத்தாச்சலம் இவர் போகணுன்னு. விருத்தாச்சலத்தை ஜடாமுனி இருக்கிறது இவருக்கு தெரியுது. ஏதோ ஒரு இதில் தெரியும், இன்ட்யூஷனில் வரும். உடனே சாந்தலி கடையில் சொன்ன வழிப்படி இவர் என்ன பண்ணுறாரு, விருத்தாச்சலம் வர்றார். வர வழியில் சில அதிசயம் நடக்குது. சில சித்துக்கள்லாம் இவருக்கு இயற்கையாக இறைவன் அருளால் நடந்துன்னு வருது. இவரும் அந்த துறவு மனப்பான்மையில் அந்த பயிற்சி எடுத்து வர்றார். அப்போது அந்த மாதிரி வரும் பொழுது இவர் என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. விருத்தாச்சலத்தில் வந்து அந்த மரத்தடியில் இருக்கும் பொழுது ஜடாமுனி இவரை பார்க்குது. அதுக்கு மோட்சம் கிடைச்சிடுது. அதுக்கப்புறம் ஜடாமுனிக்கு மோட்சம் கிடைக்குது ஒன்று. அதுக்கப்புறம் இவர் சாதாரணமாக ஒரு வீட்டில் போய் சாப்பாடு கேட்பார். அவங்க மீன் சாப்பாடு கொடுப்பாங்க, மீன் சமைச்ச சாப்பாடு. சாப்பாடை சாப்பிடுவார். துறவிகள் வந்து எது கொடுத்தாலும் சிவார்ப்பணம் சாப்பிடணும், அப்படி சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் ஆற்று ஓரம் போகிறார். வயிற்றுலேருந்து சமைச்சு செத்து போன மீன் மறு வயிற்றுலேருந்து போய் ஆற்றுல விழும். ஆற்றுல போய் மறு தண்ணி உயிரிழப்பு இதெல்லாம் பார்க்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. அப்போ இவருடைய இதில் இன்னும் நிறைய 1-2 இல்லை, இவர்கிட்ட வந்து கேட்குறவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒன்று நடக்குது. இவர் மரத்தடி உட்காந்துருக்காரு, ஆனால் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் நடக்குது இவருக்கு. சித்துக்களாக நடக்குது, அதிசயங்களாக இறைவன் நடத்துகிறாரு, அற்புதங்கள் நடத்துகிறாரு. அதன் பிறகு இவர் அந்த அம்பாலும் இவர்கிட்ட பேசுது. அந்த அம்பாலும் இவர்கிட்ட பெரிய நாயகி அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழமலை நாதர் திருக்கோயில் அப்படின்னு பேர். அதில் நிறைய அதிசயங்கள் இவர் நடக்குது. அதில் நிறைய நடந்தாலும் நான் முன்னு மட்டும் மெயினாக சொல்ல வேண்டியிருக்கு. அதில் அவர் வந்து ஒரு வேத நூல்கள் நிறைய எழுதுகிறார். அதில் 95 பாடல்கள் கொண்ட சுத்த சாதகம் அப்படின்னு ஒன்று எழுதுகிறார். சுத்த சாதகம். இது எதாவது முடிஞ்சால் யூடியூப்பில் எதாவது போட்டு கேட்டு பாருங்கள், டைம் இருந்தால். சுத்த சாதகம் அந்த நூல் பேர். அவர் வரலாறில் வரும். சிதம்பரம் சாமியில் இந்த நூலை பற்றி எழுதியிருக்காரு. பாமன் சாமியில் இதை பற்றி எழுதியிருக்கிறாரு. இந்த இது கொடுக்கும் பொழுது, இந்த தகராள ரகசியம் பரிபூரண போதம் இந்த மாதிரிலாம் கொடுக்கும் பொழுது அதில் சுத்த சாதகம் குமாரத்தேவர் ஒரு வரி போட்டு 2 பாட்டு எடுத்து எழுதி கோடு இட்டு காட்டுவாங்க. அந்த பாட்டில் என்ன விஷயம்னா அசிபத விளக்கம் வரும். 4 வேதங்களும் அதில் இருக்கும். 4 வேதங்களோடைய மகா வாக்கியங்களும் அதில் இருக்கும். உபநிஷத்துக்களும் அதில் இருக்கும். அந்த 95 பாட்டுக்குள்ளே தமிழில் நமக்கு கிடைக்குது. அதில் வேடிக்கை என்னன்னு சொன்னீங்கன்னா, சாம வேதத்தில் இருக்க தத்துவமசி. ஏற்கனவே நான் வந்து சுப்பிரமணிய வியாசத்தில் இதை நான் விளக்கம் சொல்லுவேன். 7 நாள் கந்தசஷ்டியில் சொல்லும் பொழுது சொல்லியிருக்கிறேன், வந்திருக்குது பாமன் சாமி சொன்னது. இதில் தத்துவமசிக்கு இவர் தனியாக ஸ்பெஷலாக எழுதியிருக்கார். தத்துனா என்னது, துவம்னா என்னது, அசின்னா என்னது அப்படிங்கிறது சுவாமி சொல்கிறார். அதில் சாதகம்ன்றது அதுபடி ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஒன்று படிக்கிறது, இன்னொன்று பயிற்சி எடுக்கிறது. டெய்லி பயிற்சி எடுக்கணும் இல்லைங்களா. அதாவது சுத்த சாதகம்ன்றது அதுதான். இந்த ஆன்மா சுத்தமாகி சாதகத்தின் மூலமாக இறைவனை அடைதல், அதுதான் அதில் இருக்கக்கூடிய சூட்சும ரகசியம். அப்போது அது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறியா, அதுன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி போறியா, அதுன்னு பண்ண போறியா, அது ஒரு பிறவி. சரி, துவம் நீ 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 அப்படின்னு பண்ணிக்க போறியா, அதுக்கு 2 பிறவி இந்த ப்ராக்டிஸ் பண்ணினா. அசின்னு பண்ண போறியா, தத்துவம் மசி, இந்த பிறவியில் மோட்சம். 3 வகை இருக்குது மோட்சத்துக்கு. இந்த பிறவிலேயே மோட்சம் போறியா, 2 பிறவியில் மோட்சம் போறியா, 3 பிறவியில் மோட்சம் போறியா. இப்போ சிலந்தி, ராஜா, நாயனார் 3 பிறவியில் வந்துடுறாங்க. 2 பிறவியில் தான் வராங்க, ஆனால் 2-3 பார்ட்டாக வராங்க. அதுக்காக இப்போ இவரும் அதே போல் முதல்ல ஒரு அருளாளராக வராரு, 2வது ராஜா வராரு, அப்புறம் துறவியார், அவர் பெரிய ஞானி ஆகிட்டார். அது 2 பிறவியில் வர்றது ஒரு வகை இருக்குது, 3 பிறவியில் வர்றது ஒரு வகை இருக்குது, ஒரே பிறவியில் வர்றது ஒரு வகை இருக்குது. யானை வந்து பார்த்திங்கன்னா திரு ஆனைக்காவலில் யானை ஒரே பிறவி மோட்சம் மேலே கணநாதர் வைக்கிறார். அதுபோல் பயிற்சி வந்து இதில்
தத்துன்ற அது என்கிறதுக்கு பயிற்சி என்னது, சாதகம் பண்ணுறது என்னது, துவம் நீ என்கிற அதுக்கு நீ 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 பயிற்சி எடுக்கணும், அது என்னது, அது 2 பிறவி. அசி 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 சேர்கிறாய் ஆகின்றாய்ன்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி எடுத்தீங்கன்னாக்கா அந்த பயிற்சியை அதை சொல்லித்தராரு. அது இந்த பிரிவில் மோட்சம். எல்லோரும் கேட்குறாங்க, இந்த பிரிவில் எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்குறாங்க. அப்போது தமிழ் தெரிஞ்சவங்க இருக்கீங்க, அந்த 95 பாட்டை நீங்கள் படிங்க. அந்த 95 பாட்டில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறாருன்னு பாருங்கள். அதை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு கடவுள் அனுகிரகம் இருந்தால் அது கிடைக்கட்டும். அந்த அசிபத நெறி ஒழுகுபவர்கள், அசிபத நெறி ஒழுகுபவர்கள், அதாவது இந்த பிறவிலேயே மோட்சம் போகணும், ஆகின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு மோட்சம் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த உடலை பூமியில் விட்டுட்டு செல்லக்கூடாது. இந்த உடலை பூமியில் விட்டுட்டு செல்லக்கூடாது அப்படின்னு அந்த பழமலைநாதர் அம்பாள் பதிகத்தில் அம்பாள் இவர்கிட்ட சொல்கிறாங்களாம். அது எழுதியிருக்கார் பழமலைநாதர். அந்த பெரியநாயகி அம்பாள் அந்த பதிகத்தில் இவர் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு சூட்சும ரகசியங்கள் உங்களுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு சூட்சும ரகசியங்கள் இதில் கிடைக்கும் பொழுது அப்போது நம்ம என்ன பண்ணணும், அந்த 24வது பாட்டாக இருக்கிற அந்த அந்த கட்டிக்கொள்வேன் எனவே கைப்பரிசம் இட்டதுரை எட்டி பாராது இருப்பது என்னையோ பொன்மையிலே. நம்மளெல்லாம் மோட்சத்துக்கு போகிற ஆட்சியும் போகிறது தான் அவர் நம்மளை பிறப்பிக்க வச்சார். ஆனால் நம்ம பதப்படாமல் இருக்கிறோம். அப்போது நம்ம அந்த பதப்படுறதுக்கு இந்த ரகசியம் கொடுத்துருக்காரு இவர் மூலமாக. அப்போ அவர் அந்த மாதிரி நமக்கு வாழ்ந்துருக்காரு அந்த அருளாளர். அப்போ நீங்கள் குமாரத்தேவர் நீங்கள் விருத்தாச்சலத்தை போய் முடிஞ்சால் கும்பிடுங்க, இல்லை நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சுத்த சாதத்தை பார்த்துட்டு இந்த பதியத்தையும் இந்த 24வது பொன்மயிர் கண்ணியும் உங்கள் கேட்டு பயிற்சி எடுத்து வெற்றி பெறுமாறு இந்த நல்ல நாளில் உங்களை எல்லாரும் பாமன் சாமி பேரில் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். வணக்கம். நல்லா இருங்க.